ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் இறால் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானே 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு பொரிஞ்சதும் ஒரு 10 சின்ன வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாவும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இதை வதக்கி விட்டுடலாம். சின்ன வெங்காயம் பச்சை மிளகாவும் வதங்கிட்டு ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் இந்த குழம்புக்காக 2 கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். தக்காளி வதங்கிட்டு இப்போ கத்திரிக்காயை தண்ணியிலேருந்து புழிஞ்சு இதில் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காயை ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். கத்திரிக்காயும் ஓரளவு வதங்கிட்டு இனி இதில் இந்த குழம்புக்கு தேவையான அளவு மசாலா பொடி சேர்க்க போகிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, தேவையான அளவு வத்தல் மிளகாய் பொடி நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாவை பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். மசாலாவை நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ 1/2 கப் அளவு தண்ணி விட்டு கொதிக்க விடலாம். தண்ணி விட்ட பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக புளியும் புளிஞ்சு விட்டுருக்கேன். புளி கொஞ்சமாக சேர்த்தா போதும். இந்த அளவுக்கு போதும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். குழம்பு கொதிக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவு தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் நல்ல மிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பும் சேர்த்துருக்கேன். இதை தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இங்கே குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலை சேர்த்துட்டேன். இறால் போட்ட பிறகும் திரும்ப இதை மூடி போட்டு வேக விடலாம். இறால் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இறால் வெந்துட்டு மூடியை திறந்துட்டேன். இனி அரைச்சி வச்சு தேங்காய் அரைப்பு இதில் சேர்த்துடலாம். தேங்காய் அரைப்புக்கு கூட இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு பார்த்துடலாம். எனக்கு உப்பு குறைவாக இருந்ததுனால கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் நான். இனி இதை மூடி போட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்ல கொதி வந்துட்டு மூடியை திறந்துட்டேன். சூப்பரான இறால் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிட்டு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருந்துச்சு இந்த குழம்பு. நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.